மகர ராசி நண்பர்களுக்கான பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கும் ரகசியங்களை பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த ரகசியங்கள்? வாழ்க்கை ரகசியங்கள், தொழில் ரகசியம், திருமண ரகசியம், யோக ரகசியம், இப்படி பல ரகசியங்கள் இருக்கிறது. அந்த ரகசியங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்கலாம். எந்தெந்த வயதில் திருமணம் நடந்தால் நன்றாக இருக்கும், எந்த மாதிரியான மணப்பெண் அல்லது மணமகன் உங்களுக்கு அமைவார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதன் இரகசியங்களை பார்க்க போகிறோம் என்பதுதான் இந்த வீடியோவின் தனி சிறப்பு. ராசி மண்டலத்தில் 10வது ராசி மகர ராசியாகும். இந்த ராசி ஆங்கிலத்தில் கேப்ரிகன் என்று அழைப்பர். வானமண்டலத்தில் 10வது ராசியாக வருவதால் இதை உச்சி ராசி அல்லது உச்சராசி என்று அழைப்பர். ஏனெனில் ஜோதிடத்தில் 10ஆம் இடம் என்பது உச்சியை குறிக்கும். இது ஒரு சரராசியாகும். மேலும் பஞ்சபூத தத்துவங்களில் இது நிலராசியை குறிக்கிறது. இது அதனால் பூமி ராசி என்றும் அழைக்கப்படும். மேலும் இதை பெண் ராசி என்றும் அழைப்பர். இதை பாதி பயன் தரும் ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. இதை மேலும் இரட்டை ராசி என்றும் அழைப்பார்கள். இப்படி பல வகையான பெயர்கள் இந்த ராசிக்கு இருக்கிறது. மேலும் இந்த ராசியை ஆயுள் காரகருமான சனி பகவான் ஆட்சி செய்கிறார். சனி இரட்டை ஆட்சி செய்வதால் இது இருண்ட ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஒரு குறுகிய ஏற்றமுள்ள ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. இப்படி மகர ராசி எண்ணற்ற பெயர்களில் இந்த உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்திய பழமையான நூல்களில் இந்த ராசியை மான் தலையும் முதலை உடலும் கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதே சமயம் கிரேக்க ரோமானிய நூல்களில் ஆட்டுத்தலையும் மீனின் உருவமும் உடையதாக இந்த ராசி குறிக்கப்படுகிறது. அதே சமயம் மேற்கத்திய மேல்நாடுகளில் வெள்ளாடு முகமும் கடல் குதிரை உருவமாகவும் குறிக்கப்படுகிறது. ஆனால் மான் தலையும் முதலை உடலும் என்பதே இந்த ராசியின் சரியான சின்னமாகும். அதனால்தான் இந்த ராசியில் பிறந்தவர்களை குறிக்கும் பொழுது அவர்களின் தண்ணீரில் இருந்தால் முதலை என்றும் தரையில் இருந்தால் உடும்பு என்றும் குறிப்பிடப்படுவார்கள். ராசி மண்டலத்தில் 240 டிகிரிக்கு மேல் 270 டிகிரிக்குள் இந்த ராசி வியாபித்துள்ளது. இந்த ராசியில் உத்திராட நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும் அடங்கியுள்ளன. இந்த ராசி சனியின் சொந்த வீடாக வருவதால் சனி பகவான் இந்த ராசியில் ஆட்சியாகவும், இந்த ராசியில் சகோதரக்காரனாக பூமி காரணமாகிய செவ்வாய் பகவான் உச்சமாகவும், குழந்தைக்கு காரணமாகிய குரு பகவான் இந்த ராசியில் நீச்சமாகவும், தகப்பன் காரனாகிய சூரிய பகவான் இந்த ராசியில் பகையாகவும், மற்ற கிரகங்கள் நட்பாகவும் ஆட்சி செலுத்துகின்றன. இந்த ராசியின் உடலமைப்பின் இரகசியத்தை பொறுத்தவரை சனி பகவான் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஓரளவு நல்ல அழகுடன் நீங்கள் விளங்குவீர்கள். ஆரம்பத்தில் மிகவும் மெலிந்தும் இணைந்தும் காணப்படும் நீங்கள் போக போக நன்றாக மெருகேறி உடல் அழகாக உருமாறுவீர்கள். உங்கள் அழகும் வளர வளர மிக சிறந்ததாக மாறும். முடி சுருட்டையாகவும், கண்கள் சற்று குழி விழுந்தும் இருக்கும். எப்பொழுதும் பிறரை வசீகரிக்கக்கூடிய உருவ அமைப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நடுத்தர உயரமுடையவர்களாகவும், கழுத்தும் தலையும் சற்று நீண்டதாகவும் இருக்கும். புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும். காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும். உங்களின் எலும்புகளும் முட்டி பாகங்களும் எடுப்பாக தோற்றமளித்தாலும் அழகானதாக இருக்கும். எப்பொழுதும் ஆழ்ந்த யோசனையுடனேயே முகத்தில் கவலையுடனும் இருப்பீர்கள். கள்ளம் கபடமில்லாத உள்ளம் கொண்டவர்களாகவும், அழுத்தம் திருத்தமாக பேசுபவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். பேச்சில் முன்கோபமும் உறுதியும் உங்களிடம் இருக்கும். அதுபோல உடலிலும் அழகும் உறுதியும் ஒரு சேர உங்கள் உடலில் தாங்கியிருக்கும். பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், பேரழகியாக நீங்கள் திகழ்வீர்கள். உங்களை கண்டாலே அனைவரும் சொக்கி போகும் அளவிற்கு உங்கள் அழகும் பேரழகாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் தனித்துவமாக தெரிவீர்கள். உடலமைப்பும் ஆணாக இருந்தால் பேரழகனாகவும், பெண்ணாக இருந்தால் பேரழகியாகவும் திகழ்வீர்கள். பார்த்த உடனே அனைவரையும் சொக்கி இழுத்துக் கொள்வீர்கள். அப்படிதான் உங்கள் உடலமைப்பு இருக்கும். ஆனால் இதில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் சில தசா புத்திகளால் அது மாறலாம். ஆனால் பொதுவாகவே மகர ராசி நண்பர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி,
உடல் அமைப்பு மிக அழகாக இருக்கும். எந்த அவலட்சணங்களையும் கொண்டிருக்காமல் அழகாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல குண அமைப்பின் இரகசியத்தை பொறுத்தவரை தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்களானாலும் விரோதிகளானாலும் ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் பண்பு கொண்டவர்கள். மகர ராசியில் பிறந்த நீங்கள் மிகவும் ஈகை குணம் கொண்டிருப்பீர்கள். எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டீர்கள். மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டீர்கள். உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும். மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் 2 வித ஆதாயங்களை எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பீர்கள். சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட உங்களால் அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்க முடியும். வீண் பழி சொல்பவர்களை நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவீர்கள். எப்பொழுதும் ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் செயல்படும் உங்களுக்கு கள்ளங்கபடமற்ற வெகுளித்தனமான குணம் இருக்கும் என்பது உண்மை. சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் கௌரவம் உடையவர்களாகவோ சமூகத்தில் பெயர் புகழ் உடையவராகவோ இருந்தாலும் இது தியாகம் செய்யும் ராசி என்று பெயர். மற்றவர்களுக்காக உழைத்து உழைத்தே தேய்ந்து போகும் ராசியாகும். தன்னை அழித்து வெளிச்சம் தரும் மெழுகுவர்த்தி போல நீங்கள் தங்களை ஓடாய் உழைத்து உருகி மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக பாடுபடுவீர்கள். இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு சிந்தித்து செயல்படுவீர்கள். மேலும் மகரம் ஒரு பெண் ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சற்று கூச்ச சுபாவம் உடையவர்கள், அதாவது பெண்களைப் போல கூச்ச சுபாவம் உடையவர்கள். மேலும் சனி என்றால் பயம் என்ற பொருளும் உண்டு. எனவே சற்று பயந்த சுபாவமும் உடையவர்கள். பெண்களுக்கான கூச்சம் பயம் ஆகிய சுபாவங்கள் உங்களுக்குள் அடங்கும். சனி சிக்கனத்திற்கு உரிய கிரகம் என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஓரளவு சிக்கனமாக செலவு செய்வீர்கள். செலவு செய்வதையும் நன்கு யோசித்து தேவை இருந்தால் மட்டுமே செலவு செய்வீர்கள். நல்ல புத்திசாலிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் சமுதாயத்தில் விளங்குவீர்கள். கஷ்டப்பட்டே வாழ்வில் முன்னேறுவீர்கள். ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் ஏகப்பட்ட தடைகள் ஏற்படும். அவைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து வாழ்வில் வெற்றி பெற போராடுவீர்கள். வாழ்க்கையில் அடிமுடி அனைத்தையும் பார்க்க வேண்டுமென்ற இயல்புடையவர்கள் நீங்கள். உண்மையான பாசத்திற்கும் அன்புக்கும் இயங்கும் உங்களை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏமாற்றுவார்கள். இந்த ராசி நண்பர்கள் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் பேசுவீர்கள். அதனால் மற்றவர்கள் வெறுப்புக்கு ஆளாவீர்கள். சனி என்றால் சோம்பேறி என்ற அர்த்தமும் உண்டு. இந்த ராசிக்காரர் நண்பர்கள் எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்ய மாட்டீர்கள். எவ்வளவுக்கு தள்ளி போட முடியுமோ அவ்வளவுக்கு அந்த காரியத்தை தள்ளி போட்டு செய்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசிப்பீர்கள். அதே சமயம் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அந்த காரியம் முடியும் வரை கண்ணயராது பாடுபட்டு அக்காரியத்தை முடிப்பதில் ஆர்வமுடையவர்கள். இந்த ராசி நண்பர்கள் கலைகளில் ஆர்வமும் விருப்பமும் உடையவர்கள். எப்பொழுதும் ஏதாவது சிந்தனையுடனேயே இருப்பீர்கள். முயற்சி என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கி வெற்றி பெற பாடுபடுவீர்கள். மேலும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள். மற்றவர்கள் உங்களை பேசினாலும் அதை புன்முறுவலுடன் மறுதளிக்கும் பரந்த மனப்பான்மை உடையவர்கள். இந்த ராசி நண்பர்கள் தங்களாகவே எந்த காரியத்தையும் செய்ய மாட்டீர்கள். உங்களை யாராவது தூண்டிக்கொண்டே இருந்தால் மட்டுமே மலமளவன காரியங்களை இறங்கி வெற்றியில் பாடுபடுவீர்கள். சற்று பொய் பேசுவதில் நீங்கள் வல்லவர்கள். இல்லாததை ஒன்றை இருப்பதாக கூறி அதை கற்பனையாக பேசுவதில் வல்லவர்கள். உண்மையில் நீங்கள் ஒரு சினிமாக்காரனாக அல்லது சினிமா துறையில் பிரதிபலிக்கும் ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நல்ல புத்திசாலிகளாகவும் நல்ல உயர்ந்த பண்பாடு உடையவர்களாகவும் விளங்குவீர்கள். மகர ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். பாசத்தை வெளிக்காட்ட தெரியாதவர்கள். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து மேலே வருவீர்கள். அறிவு கூர்மை உடையவர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிறைய தடைகளை சந்திப்பீர்கள். மகர ராசி நண்பர்களே, வாழ்வில் எப்பொழுதும் உங்கள் செயல்களிலும் பேச்சிலும் முதிர்ச்சி காணப்படும். எப்போதும் நிலப்புலன்களால் ஆதாயம் பெருகும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் ஆதாயம் ஏற்படும். தொலைத்தொடர்பு பொழுதுபோக்கு துறைகளில் ஈடுபட்டு பொருள் ஈட்டலாம். சமூக சேவை செய்து வருவீர்கள். சிலருக்கு பாரம்பரியமாக செய்யக்கூடிய வேலை கிடைக்கும். திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். சிலருக்கு வெளிநாடு சொல்லும் யோகமும் அமையும். முன்கோபம் சற்று அதிகமாக இருக்கலாம். மகர ராசி நண்பர்களே, கால பைரவரை எந்த அளவுக்கு வழிபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தினை நீங்கள் சந்திப்பீர்கள். மகர ராசி நண்பர்களுக்கு முடிந்த அளவுக்கு பிடித்தமானவர்களை திருமணம் செய்வீர்கள்.
காதல் திருமணம் அமையும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சகோதரர்களால் கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்படும். தொழில் வேலை என்பது அடிக்கடி மாற்றக்கூடியதாக அமையும். மகர ராசி சனியின் ஆதிக்கத்தில் உள்ள ராசி என்பதால் சனி கர்மக்காரகம் என்பதாலும் வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுத்தருவார். காதலிலும் சரி, திருமணத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி நீங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள். மன வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே நடக்கும். உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் மன ஒற்றுமையுடன் இணைபிரியாத குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்வார். ஒருவர் கோபப்படும் போது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். மகர ராசி நண்பர்